அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வுட்டு ஃபர்னிச்சருக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டோட டிசைனு பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த விசிட்டிங் கார்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என்ன கொடுத்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். 3.5 2 inches ரெசல்யூஷன் 800 CMK மோட்லேயே வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம செட் பண்ணியாச்சு. F7 அடுத்து லேயர் பிளாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போல் பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். செலக்டில் போகிறேன். ஆல் கொடுத்து சென்டர் சாரி, ஏன்னா இப்போ நம்ம ஒரு லேயர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சரியான அலைன்மெண்ட்டில் வரல. இப்போ மேனாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஓகே, இப்போ நம்ம சென்டராக வச்சாச்சு. கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் மைனஸ் அப்படி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். சரிங்களா? வெறுமனே டேப் அடித்து இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு இந்த நேமுக்கு நம்ம ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்டரை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் அந்த ஐட்டம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போதில் அடுத்தது இந்த டைட்டிலுக்கு சின்னதாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணாங்கிறத பற்றி நீங்கள் அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம அப்படி சென்டராக எடுத்துகிட்டு இதை சென்டர் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம இப்படி வச்சுட்டோம். மேலே அவங்க அந்த கம்பெனியோட லோகோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த லோகோ அப்புறம் அவங்க நேமு, மொபைல் நம்பரு, சின்னதாக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது ப்ளஸ் வாட்ஸ்அப் ஐக்கான் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், உரிமைங்கிறது அது செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் அதை மட்டும் நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஃபைலில் கொண்டாந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதை கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சுற்றிலும் நம்ம எட்ஜஸ்டில் எதுவும் வச்சோம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு கட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கரெக்டான அளவில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம டிசைன் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு ஃபர்னிச்சர் அதுக்குள்ளே நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே இந்த அட்ரஸ் லொக்கேஷன் எங்கே இந்த ஷாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, இடத்துல இப்போ நம்ம அதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. செலக்ட் போங்க, ஆல் கொடுங்க, சென்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்துடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு
இதை வந்து நம்ம சிஎம்கேலே வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நம்ம சிஎம்கேலே வச்சு ரெடி பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த மாதிரியான ஒரு இதே கலர் உள்ள நம்ம பிரிண்டிங் அவுட்புட்டும் கலர் எதுவும் வேரி ஆகாது. அதனால தான் நம்ம சிஎம்கேல வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிஎஸ்டி இதோட பிஎஸ்டி பிளேயர் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.